வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்குது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. போன வீடியோடைய கண்டினியூ விளாக் தான் இது வந்து டே 2 நலங்கு. அதாவது வந்து மார்னிங்கே வந்து சந்தன நலங்கு வந்து வச்சாச்சு. அன்றைக்கி இன்னொரு ஃபங்க்ஷனும் வந்து பண்ணியிருந்தோம். ஹல்தி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுது. முந்தா நாளே வந்து பண்ணுற பிளான் டைம் வந்து கிடைக்கல. நான் வந்து கடைக்கு போயிட்டு வருது வந்து நான் நலங்கு வைக்கிறதுனால அன்றைக்கி பண்ண முடியல. சரி மறுநாள் வந்து மெஹந்திலாம் வந்து போட்டுட்டாங்க. சரி போட்டதுக்கப்புறமாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம், மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஹல்தி ஃபங்க்ஷன்றது சடன் பிளான் தான். முன்னாடியே வந்து ப்ரீ ப்ரிப்பர்டாக பண்ணியிருந்தா எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். பட் நாங்கள் சடனாக பண்ணதுமே வந்து சூப்பராக வந்து இருந்தது. இந்த அளவுக்கு வரும் நான் நினச்சி பார்க்கல. செட்ஸுமே வந்து எதுவுமே கிடைக்கல. அங்கே லோக்கலில் இருக்க கடைக்கெலாம் போய் தேடி பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணி அவங்கக்கிட்ட செட்டு கேட்டு அங்கேருந்து வர வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்தது. கரெக்டாக அன்றைக்கி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியும் 9:10 வந்து ராவுகாலம் வந்துடும் சொல்லிட்டு முன்னாடியே தம்பிக்கு வந்து நலங்கு வச்சுட்டு பொண்ணு வீட்டில் வந்து 10:30 மணிக்கு மேலே வைங்க, நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுறோம். நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி இங்கே நாங்கள் எல்லாருமே நலங்கு வச்சதுக்கப்புறம் தான் கிளம்பி அங்கே போனோம். மோஸ்ட்லி ஹோட்டலில் ஃபுட் சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இல்லை வீட்லேயும் சமைச்சிக்கிட்டு இந்த வேலையும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஹோட்டலில் சொன்னதுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சது. காசு தான் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு, இருந்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா நம்ம ரிசப்ஷனில் மேரேஜில் அதுக்கப்புறம் வேலை இன்னும் அதிகமாக இருக்கும். உடம்பு ரொம்ப டயர்டாக்கிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹோட்டல்லே சொல்லிட்டோம். நலங்கெலாம் வச்சுட்டு தம்பியும் வந்து சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டான். சித்தப்பாவுக்கு அவ்வளோ ஆசை. ஏன்னா வந்து எங்களெல்லாம் அவர் தான் வந்து தூக்கி வளர்த்தாரு. மோஸ்ட்லி சித்தப்பா கிட்ட தான் வந்து நாங்கள் வந்து வளர்ந்தது. எங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, தூங்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து நல்லா பார்த்துப்பாரு. நலங்கு வைக்கும் போதே வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து தம்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், எனக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவர் அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து அவர்கிட்ட காமிச்சோன்னே அவர் அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பி. இது எல்லாமே முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கும் வந்து போயாச்சு. அழகாக அவங்களையும் வந்து ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த செட் வந்து லாஸ்ட் மினிட்ல கிடச்சிது. பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லோக்கும் பிங்க்குக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். எல்லாமே வந்து நீங்களே பாருங்கள்.
ஹல்தி ஃபங்க்ஷன்னாலே வந்து மெஹந்தி போடும்போது எடுக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவாங்க. சரி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணிட்டோம். மெஹந்திலாம் போட்டதுக்கப்புறம் வந்து எடுத்தது. சரி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து வேணும், நம்ம ஆல்பத்தில் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்தோம். ஃபைனலாக வந்து அந்த மஞ்சள் தண்ணி நல்லா கரைச்சிட்டு அந்த ஜல்லடையிலலாம் வச்சு ஊற்றணும். எனக்கு இது பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அனன்யா யுவிக்கெலாம் பண்ணுறப்போ எல்லாமே எப்படி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம், அதே மாதிரி தான் எனக்கு தம்பிக்கும் பவிக்கும் பண்ணும்போது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக அமையணும்னு சொல்லி பார்த்து பார்த்து வந்து பண்ணேன். ஆக்சுவலாக டைமே வந்து இல்லை. அன்றைக்கி தான் ரிசப்ஷன். எல்லாருமே வந்து கேட்டாங்க, ரிசப்ஷன் அன்றைக்கி இதெல்லாம் போய் பண்ணணுமா அப்படின்ட்டு. இல்லை, லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு டைம் தான் நடக்கிறது. பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போய் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு உண்மையாகவே ஃபோட்டோஸ்லாம் பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த கஷ்டம்லாம் எதுவுமே வந்து தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே. லாஸ்ட்டாக நானும் ஹஸ்பண்டுமே வந்து ஒரு 2 பிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு அதுவுமே. இதில் வந்து நிறைய பேரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து நினச்சிருந்தேன், பட் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. சரிங்களாவும் அண்ணாவும் வந்து வர பிளான் இருந்தது. ஃப்ரைடே போயிருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. சனிக்கிழமை போனதுனால அவங்களால வர முடியல. ஏன்னா ஃப்ரைடே நைட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் தேங்க்ஸ் அண்ணாக்குமே வந்து சொல்லணும். லாஸ்ட் மினிட்ல கேமராலாம் ரெடி பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ அழகான ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஃபைனலாக வந்து வீட்டில் தம்பிக்கு சந்தனம் நலங்கு வச்சுட்டு கிளம்பி போயிட்டோம். மண்டபத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த தேங்காய் பையெல்லாம் போடுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு முடிச்சு அதுக்குள்ளே டெக்கரேஷனும் வந்து பண்ணிட்டாங்க. லஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மண்டபத்திலே தான் வந்து எல்லாருக்குமே சேர்த்து லஞ்ச் சொல்லியிருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க மேக்கப். அங்கேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து மண்டபத்தில் போயிட்டால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இருப்பாங்க. நம்ம தனியாக எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல எடுத்துக்கலாம். அவங்க அந்த க்ரீன் மேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்லர்லேயே. அழகாக அங்கேயே ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் அனன்யா பாப்பா மட்டும் ஃபஸ்ட்டு வந்து போயிட்டோம். ஏன்னா வரவங்களை வந்து ரிசீவ் பண்ணோம், நம்ம லேட்டாக போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தனியாக வந்து வந்திருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரிலாம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக நான் மண்டபத்துக்கு போகிறதுக்கே ஒரு 6 o'clock வந்து ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. நான் போயிட்டு யுவி பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கும் வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டார். இதுதான் ஹஸ்பண்ட்க்கு வந்து நாங்கள் எடுத்த ட்ரெஸ் ரிசப்ஷனுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்குமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்த விலாகில் கண்டிப்பாக சூப்பரான வீடியோஸ்லாம் வந்து இருக்குது. இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். So high, I'm hypnotized.